புத்தகத்தை கையில் எடுத்துக்கங்க. இருங்க, நைட்டு தான் போனது. லைட்டா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க சரிங்க. இங்க உங்களுக்கு நான் தெரியுறேன் பாருங்க. அப்படியே ஒத்த கால நில்லுங்க பார்க்கலாம். ஒத்த கால அப்படியே லேசா நில்லுங்க. ஒத்த கால் இல்லைங்க ஐயா, ஒத்த கால் நிக்க முடியாது. இன்னைக்கு பாதம் ரொம்ப வலிக்குது ஐயா. எந்திரிச்சு நில்லுங்க. ரெண்டு ஒரு கால கால்ல அப்படியே அப்படியே கட்டளை பிடிச்சிட்டு ஒரு கால லேசா தூக்க, 1 சென்டிமீட்டர் தூக்குங்க. தூக்க சொல்றீங்களா? சரி 1 சென்டிமீட்டர் தூக்குங்க. படம் எடுத்து சொல்லுங்க. சரிங்க. அவ்வளவுதான். தெரியுதுங்க ஐயா. அப்படி கீழே காட்டுங்க. அப்புறம் என்ன, இன்னும் கொஞ்சம் தரையை காட்டுங்க. தரையை காட்டுங்க. முட்டிக்கிட்ட காட்டுங்க. முழங்கால் முட்டிக்கிட்ட காட்டுங்க. முழங்கால் முட்டிக்கிட்ட காட்டுங்க. அப்படியே காலை அந்த ஒரு காலை அப்படியே மேல தூக்குங்க. ஒரு காலை கீழே ஊனிட்டு ஒரு காலை மேல தூக்கமா? அப்படிதான் ஐயா, ஒரு கால் கீழே ஊனிட்டேன், ஒண்ணுதான் தூக்குறேன். தெரியலையே, தெரியல. அப்புறம் எப்படி தூக்குறீங்க? அப்புறம் என்ன, நேரம் நிட்டுங்க. அந்த காலை மேல நேரம் நிட்டுங்க. காட்டு. யாராவது பிடிக்க சொல்லி காட்டு சொல்லுங்க. பையன் ஒன்னும் வரல ஐயா, இது வருவாங்க, இனிமேதான் எழுந்துவாங்க எல்லாரும். பக்கத்துல யாரோ லைட் போட்டாங்க, அவங்கள கூப்பிட்டு பிடிக்க சொல்லுங்க. இப்ப பாருங்க ஐயா, நேரம் நீட்டு இருக்க. தெரியல தெரியல தெரியல. இப்போ இன்னும் கொஞ்சம் கால் கீழே, ஒரு கால் கீழே ஊனிருக்கு, அது தெரியுது. இல்ல தூக்குற கால் தெரியல. ஒரு கால் தெரியும், தூக்குற கால் தெரியல. வரைக்கும் எனக்கு போக மாட்டேங்குது. சரி, இந்த கால் சரி, தூக்குற காலை கீழே வச்சு அந்த காலை தூக்குங்க. அந்த காலை ஊனிக்குங்க. இன்னொரு காலத்துக்கு அந்த காலை ஊனிட்டு இந்த காலை தூக்குங்க. காட்டுங்க. நல்லா வேலை செய்யுது. அப்புறம் என்ன, இந்த மாதிரி அன்னைக்கு தூக்க முடிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தூக்க முடியாது. இப்ப தூக்குறீங்களா இல்லையா? தூக்க முடியாது. இன்னைக்கு வந்து 2 முட்டி, அந்த கொலுசு போற இடம் இருக்குது பாருங்க, ரெண்டும் அந்த முட்டி சுத்தி கயிறு போட்டு கட்டிட்டா எப்படி டைட்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்குது ஐயா. பாதம் கீழே வச்சுட்டு பரிசுரமா இருக்குது. அப்படியே சரி, பரவாயில்ல. அப்படியே கை பிடிச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு நெல்லுங்க பாக்கலாம். கை பிடிச்சிட்டு அப்படியே படுக்கை பிடிச்சிட்டு அப்படியே 2 காலை ஊனி நெல்லுங்க. படுக்கை பிடிச்சிட்டு அப்படியே 2 கால் எடுத்து நெல்லுங்க. அப்படி சும்மா நெல்லுங்க. குமிஞ்சே நெல்லுங்க. அப்படியே குமிஞ்சே நெல்லுங்க. குமிஞ்சே நெல்லுங்க. எப்படி இருக்கு? வலி இருக்கா? முட்டி வலி இருக்குதா? பாதத்துல வலி இருக்கா? ரெண்டுமே இருக்கு ஐயா. முட்டி லேசா ரொம்ப, இந்த முட்டி பாதத்துல 2 காலம் உருக்கி போட்ட மாதிரி, கயிறு போட்ட மாதிரி. 2 காலம் சேர்த்து கயிறு கட்டா எப்படி இருக்குமோ அந்த இது இருக்கு. அப்படியே வச்சுக்கிட்டு முன்னத்தங்கால கொஞ்சம் ஊடுங்க. அப்படியே அப்படியே முன்னத்தங்கால் ஊடி அப்படியே குதிங்கால் அப்படியே மேல தூக்குங்க. அப்படியே குதிங்கால் அப்படியே மேல தூக்குங்க. அப்படியே கை ஊனிட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே குதிங்கால் அப்படியே மேல தூக்குங்க. அப்படியே சொல்றீங்களா? நின்றுட்டு செய்யுங்க. நின்று செல்லம் பிடிக்க முடியல ஐயா. அது கீழே வச்சிருங்க. பரவாயில்ல, கீழே வைங்க. அப்படியே கீழே வைங்க. செல்ல கீழே வைங்க. பிடிச்சிக்கங்க. சொல்றீங்க? நில்லுங்க. எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சு நில்லுங்க. அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சு நின்று பின்னத்தங்கால் அப்படியே கட்டில பிடிச்சிக்கங்க. பின்னத்தங்கால் அப்படியே தூக்குங்க. குதிங்கால தூக்குங்க. அப்படியே சும்மா சரி. அப்படி 2 காலை ஊனிக்குங்க. 2 காலை ஊனிட்டு பின்னங்கால அப்படியே தூக்குங்க. அப்படியே சும்மா அப்படியே தூக்குங்க. அப்படியே 2 காலை ஊனிட்டீங்கல்ல, பின்னத்தங்கால் தூக்குங்க. அப்படி முன்னாடி காலை வச்சுட்டு பின்னாடி காலை அப்படி தூக்குங்க. குதிங்கால் இருக்குல்ல, குதிங்காலை மட்டும் அப்படியே லேசா தூக்குங்க. 2 காலை ஊனிக்குங்க. முன்னத்தங்கால நில்லுங்கம்மா. முன்னாந்த காலை வச்சுட்டு பின்னாடி காலை அப்படியே லேசா தூக்குங்க. முன்னங்கால வச்சுட்டு பின்னங்கால மட்டும் தூக்குங்க. கட்டில புடிச்சிட்டு தூக்கிட்டாயா. பின்னங்கால் 2 மேல இருக்குதா? பின்னங்கால் அப்படியே ஆட்டுங்க. அவ்வளவுதான். பின்னங்கால் அப்படியே லேசா தூக்குங்க. அப்படியே அந்த தையல் மிஷின் ஓட்டுற மாதிரி ஓட்டுங்க. தையல் மிஷின் ஓட்டுறாங்களா அந்த மாதிரி ஓட்டுங்களா? அது காலையில லைட்டா கொஞ்சம் எக்ஸசைஸ் தான் ஐயா பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறேன். அது எப்படி இருக்கு? அந்த மாதிரி வருதா இல்லையா? வருது ஐயா. அப்புறம் என்ன, அந்த வலி இருக்குட்டா. வலினா 13 வருஷம் வலியா இருக்குது. 13 வருஷம் வலி இருக்குதே. அந்த வலி சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த வலி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்.
சரிங்க ஐயா. ஆனா இப்ப மாறுபடுது ஐயா. அது வந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு இடம் வந்து மாறுபடுது. ஒரு அன்னைக்கு நம்ம மதியத்து டைம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுது. அப்படியே குறைஞ்சிட்டே வருது. சார் அவ்வளவுதான். இன்னைக்கு சரிங்க. தண்ணியில போடுங்க. இன்னைக்கு 1 மணி வரைக்கும் தண்ணியில போடுங்க. சரிங்க ஐயா. நான் முடிஞ்ச 6 மணிக்கு தான் கஞ்சி சாப்பிட சொன்னீங்க. நோம்பு கஞ்சி. அந்த மாதிரி போடுங்க. தண்ணியிலே போட்டு ம். இரவு சாயங்காலம் 6 மணிக்கு 6 மணிக்கு சாப்பிட்டுக்குங்க. நோன்பு கஞ்சி ஆ சாப்பிட்டுங்க. சரிங்க நோன்பு ஐயா. கஞ்சி எப்படி செய்ய சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. நோன்பு கஞ்சி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வெங்காயம், சொல்லுங்க. தக்காளி, பூண்டு, மீல் மேக்கர் இதெல்லாம் போட்டு ம் கஞ்சி போட சொல்லிருங்க ஐயா. என்ன வேற அந்த ஏதாவது கஞ்சிக்கு அப்பளம், ஊறுகாய் வச்சு சொன்னீங்க. ஆமா அப்பளம் 2 2 3 அப்புறம் 2 4 5 அப்பளம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஊறுகாய் வச்சு ஊறுகாய் எந்த ம். ஊறுகாயும் வச்சுக்கலாம். புரியுதா? ம். வச்சுட்டு ம். ம். அரிசி ம். வேணாலும் அரிசியை வறுத்து போட்டுக்கலாம். கோதுமை ரவை சம்பா கதுவும் போட்டுக்கலாம். ம். உங்களுக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். புரியுதா? சரிங்க ம் ஐயா. நொய் போட்டு கஞ்சி நொய்யே இருக்கு ஐயா. நேத்து நைட்டு தான் கோதுமை உப்புமா இருந்தது. ஆ அது மேல அந்த கீரையை நிறைய போட்டு முருங்கைக்கீரைய, ம் வேர்க்கடலை நீங்க ம் சொன்ன மாதிரி போட்டுக்கடலை லெமன் புழிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டேன். ம் சரி சரி சரி. அதே மாதிரி ம். இன்னைக்கு பண்ணுங்க. சரியா? சரி. ஆ சரிங்க ஐயா. நல்ல கஞ்சில லெமன் புழிஞ்சிக்கலாங்களா? ம் கஞ்சிலே. சாப்பிடும்பொழுது சரி. புளிஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிடும்பொழுது புளிஞ்சு சாப்பிட்டா புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஆ, உப்பு, காரம் சரிங்க ஐயா. குறைவாக போட்டுக் கொள்ளுக. ஆ, அவ்வளவுதான். சரிங்க ஐயா. உப்பு கம்மியா தான் ஐயா போடுறது. உப்பு போட்டீங்கன்னா ம். அப்புறம் மூட்டி வேலை செய்யாது. உப்பு போட்டீங்கன்னா மூட்டி ஆமா. வேலை செய்யாது. ஐயோ! நான் உப்பே இல்லாத கூட சாப்பிட்டுருவேங்க ஐயா. அது பழகிடுச்சு எனக்கு. ம். ம். அதுக்கு அதுக்கு தான் அப்பளம். அதுக்கு தான் அப்பளம் வச்சுக்கிறது. ம். அந்த சுவையை ஆஹா. ஏமாத்துறதுக்காக. அப்பளம் நான் ரொம்ப சாப்பிடுறது இல்ல ஐயா. ஊறுகாய் அப்பளம்லாம் தொட மாட்டேன். நீங்க ஆ. சொல்லவே நேத்து 2 எடுத்துக்கிட்டேன். ம். அப்படியே அதெல்லாம் ம். நிறுத்துறீங்க. ஏன் நல்லா ஆகல? ஆ, ஆ. எல்லாம் அப்பளம் திங்கல. அது திங்கல. இது அப்புறம் எதை எதை திங்கணும் அதை திங்காம அப்படியே நல்லா ஆகல. உப்பு திங்கறதில்ல. சரி அது திங்கறதில்ல. ம். இறைச்சி திங்கறதில்ல. எதுவுமே திங்கறதில்ல. ஏன் நோய் நல்லா ஆகல? ஆ கிளீன் பண்ணலையே. குடல சுத்தம் பண்ணா தான் நல்லாகும். அந்த அறிவு வேணும். குடல ஆ. சும்மா இது எல்லாரும் எவனுக்கு இது தெரியாதனால நான் இந்த கத்திட்டு ம். இருக்கிறேன். ஆமா. ஏன்னா நான் இது இரவு தின்றது இல்ல, அது தின்றதெல்லாம் குணமாகல ஐயா. குடல சுத்தம் பண்ணாதான் நம்ம அதனுடைய வேலையே செய்யுது உடம்பு. அதை போட்டு நான் கறி திங்கறதில்ல, ம். மீன் திங்கறதில்ல, புடலங்கா திங்கறதில்ல, ம். புண்ணா இப்படி சொல்லிட்டு கதை விட்டுட்டு போயிட்டே ம். இருக்க வேண்டிய பெரிய அறிவாளி மாதிரி அவ்வளோதான். பேசிட்டு இருக்கிறது. ஆ? ஆமா எல்லா ஐயா. மருத்துவர் முண்டங்களுக்கும் அறிவில்ல. மருந்து ம். கொடுக்கறவனுக்கும் அறிவில்ல. மூலிகை கொடுக்கறவனுக்கும் ம். அறிவில்ல. என்னடா கருமம் பிடிச்ச இடவுல இருப்பானுங்க. இந்த புத்தகத்தை வாங்கி எவனும் படிக்கிறது இல்ல. மூலிகை வைத்தியம் பண்ற கூட வாங்கி படிக்கிறது. படிக்கணும் இல்லையா? ஆ? ஆ. கேட்டா ம். இயற்கையை வைத்த புடுங்குறேங்கிறானுங்க. ஏண்டா எல்லா புடுங்கைகளும் இந்த புத்தகத்தை வாங்கி சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே? ஆ? என்ன ஐயா இயற்கை மருத்துவம் வெறுப்பாகுதுங்க ஐயா. ம். இயற்கை மருத்துவம் பேசுறவன் பூரா அதை வாங்கி இயற்கை ம். மருத்துவம் பேசுறவனுக்கு மான வெக்கம் சூடு சொரணம் ஒண்ணும் கிடையாது. தமிழ்ல தான் இருக்கு. சரி. ஆ. அறிவு ஆமா. கட்டவனுங்க. அறிவு இருக்கான்னு பாருங்க. 25 வருஷம் எத்தனை பேர் நீங்க ம். கஷ்டப்படுறீங்க, நீங்க வாங்கி படிக்கிறீங்க. ஒரு இயற்கை மருத்துவம் ம். எவனாவது ஒருத்தன் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு எல்லாரும் சொல்லி கொடுக்கலாம் பாருங்க. ம்ஹ்ம். நான் நீங்க இப்பதான் ஐயா நானே பார்க்குறேன் நானு. இது மாரி யாரும் இது மாரி சொன்னதில்ல. புக்கும் வச்சது கிடையாது. வச்சதும் நீங்களே 2 கிடையாது. வருஷம் நீங்களே 6 மாசம் கொண்டு வாங்கித்தானே ஆமா. வச்சிருக்கிறீங்க புத்தகத்தை. அதுக்கு தான் குழந்தை சொல்றான் ஐயா. ஒருத்தர்கிட்ட கேட்டுருக்கான். நம்ம குடும்ப லைஃப்‌க்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால நான் விட்டுட்டேம்மா. நான் இல்லன்னா அப்பயே ஃபாலோ பண்ணியிருப்பேன். எவன் சொன்னா அவனை நீங்க செருப்பாலடிங்க நீங்க அவனை. சொன்னீங்க பாருங்க. பிசாசுன்னு சொன்னீங்க பாரு. அது இதே மாரி ஒரு பிசாசு வந்து சரி குழந்தைய இந்த வந்து புத்தகம் பேசி இருக்கு அவன் படிச்சு பார்த்தானா? அவன் சொல்றான் உங்க ம். பையனுக்கு அறிவு இல்லையான்னு கேக்குறேன். அததான் சொன்னேன் நானு. ஃபுல்லா படிச்சு நீ அப்பயே சொல்றதாடா நம்ம ஃபாலோ பண்ணிருக்கலாமேன்னுட்டு. எவனோ சொல்றதா அப்ப அப்ப அதுல வந்து ம். படிச்சுட்டு இந்த இந்த புத்தகத்தை யாரு பாடம் நடத்துறாங்க கூப்பிட்டு போன் பண்ணி கேட்க வேண்டாமா? ம். புத்தகம் யார் எழுதிருக்கான்னு அவனை கூப்பிட்டு அப்படின்ட்டு. கேட்க வேண்டாமா? புத்தகம் எழுதிய கூட அதுதான்யா கோமாளியான்னு சொன்னேங்க கேக்குறேன். ஐயா. புத்தகம் எழுத உங்க பையன். பையன் கோமாளின்னு சொல்லுங்க. உங்க பையன் ம். ஆமா, ஆமா. நீங்க கோமாளி உங்க குடும்பமே கோமாளின்னு சொல்லுங்க. ஒரு கோபாலி. வாங்கி வச்சுட்டு ஏங்க இந்த படிக்காம இருந்துட்டு. புத்தகத்தை இல்ல இந்த புத்தகத்தை வாங்கி வச்சாச்சு. இத படிச்சு பார்க்காம ம். அடுத்தவங்கிட்ட போய் கேக்குறீங்க. ம். இந்த புத்தகத்தை யார் பின்பற்றாங்களோ அவங்ககிட்ட போய் கேட்கணும். என்னது? ம். 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 நீ யார்கிட்ட போய் கேட்டுக்கிற? உன் பையன் பிடெக் படிச்சிருக்கான். பிடெக் படிச்சிருக்கு ம். பையன் என்ன பிஇ மெக்கானிக் வச்சு படிச்சிருக்கான். ஆமா. ஒரு இவரு அவரு இவரு இருங்க இருங்க ஹோமியோபதி டாக்டர். இருங்க வாய் ம். மட்டும் கொஞ்சம் கம்முனு ம். இருக்கு நீங்க. ம். இப்ப கூட பேசிட்டு உங்க பையன் பிஇ மெக்கானிக் படிச்சிருக்கான் இல்லையா? அவன் மெக்கானிக் படிச்சு ம். 5 வருஷம் படிச்சிருக்கான். அவன் போய் 10ஆம் கிளாஸ் ம். பையன்கிட்ட போய் சந்தேகம் கேட்கலாமா? ம். உங்க பையன் போய் 5ஆம் கிளாஸ் படிக்கிற போய் சந்தேகம் கேட்கலாம்னு கேக்குறேன். ம். அது சரியான்னு கேக்குறேன். உங்க பையன் பிஇ படிச்சிருக்கான். சரியா? ஏதோ சந்தேகம் வந்ததுன்னா ஆமாங்க. 5ஆம் கிளாஸ் பையன்கிட்ட ம். போய் கேட்கலாமான்னு கேக்குறேன். கேட்கலாமா? சரியா? ம். இல்ல ஐயா. சரி கிடையாது. 5ஆம் கிளாஸ் ஐயா இல்ல ஐயா. ஹோமியோபதி டாக்டர். நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. ஆ. உங்க பையன் சரிங்க ஐயா. பிஇ படிச்சிருக்கான். உங்க சரிங்க. பையன் பிஇ படிச்சிருக்கான். உங்க பையன் பிஇ ஆ. படிச்சு ஏதோ சந்தேகம் வந்தா 5ஆம் கிளாஸ் பையன்கிட்ட போய் ம். கேட்கலாமான்னு கேக்குறேன். கேட்கக்கூடாது. அப்ப ம். உங்க பையன் எங்க போய் கேட்டிருக்கான்? யார்கிட்ட கேட்கணும் ம். அவங்ககிட்ட கொண்டு போட்டு
ம், ம். 3 பேர் 3 பேர் அவ்வளவுதான் அறிவு. பன்னிக்கறி திங்கிட்ட போய் கேட்டிருக்கிறான். 3 வேளை பன்னிக்கறி திங்கிட்ட ஹோமியோபதி அவன் பன்னிக்கறி திங்கிறவன் அவங்ககிட்ட போய் கேட்டிருக்கிறீங்க. ம், ம், உங்க பையனுக்கு அறிவு இல்லையா? ம். என்ன பேர் தப்பு பண்ணிருக்கீங்க பாருங்க. நீங்க பண்ண தப்பு என்னது? ஆமா ஐயா. இந்த புத்தகம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? ஆயிருக்கு ஐயா 2-3 வருஷம். 2-3 வருஷம் என்ன மணி அடிச்சிட்டு இருந்தீங்களா? சாக போற கடத்துல வந்து என்ன உயர் வாங்குறீங்க நீங்க? ம், 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா வேண்டியது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 3 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன விட்டுட்டு ஐயா தலையெழுத்து. தலையெழுத்த அறிவியல்னு சொல்லுங்க. ம், ம், எங்க வீட்டுக்காரே செய்ய மாட்டீங்க, நீங்க எங்க செய்ய போறீங்க? ம். இப்படித்தான் இருக்கு. ஒரு கையில ஒரு வயற மாதிரி ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு கேட்டா பிஇ படிச்சாங்கிறீங்க. என்ன பிஇ படிச்சாரு? வெங்காயத்தை வேற அவரு தான் பிஇ படிச்சிருக்காரு. வேற வருந்தார் பொறியாளர் பிஇ படிச்சிருக்காரு. அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து நேரம் வந்துட்டாரு. வணக்கம் பழனிவேல். ம், ம். பழனிவேல் இன்னைக்கு என்ன ஒருத்தரையுமே காணோம். தூங்கிட்டு பாருங்க. இருப்பாங்க. பரமேஸ்வரன் ஒரு பார்க்காம. மாத்திரைனா மட்டும் ஓடிடுவீங்க. எவனாச்சும் மாத்திரை கொடுக்கணும் கோமாளியோட ஓடிடுவீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா, அதான் உண்மை. மாத்திரையானா ஓடிடுவீங்க. பாருங்க பழனிவேல் வந்து வணக்கம் பழனிவேல். பழனிவேல் போயாச்சு. ஒரு மாத்திரை கொடுக்கறனா ஓடிடுவீங்க. கேவலம். 13 வருஷத்துல எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? ஒரு 10 லட்சம் ரூபாய் காலி பண்ணிருப்பீங்களா? தெரியல ஐயா, எங்க வீட்டுக்காருக்கு தான் தெரியும். எவ்வளவுதான் பண்ணிருப்பீங்க? நம்ம 10 வருஷம் கூட எவ்வளவுதான் பண்ணிருப்பீங்க? அவ்வளவு இருக்காது ஐயா. சும்மா 1 ரூபா செலவு பண்ணீங்களா? என்னது? ரொம்ப செலவு பண்ணல ஐயா. ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதம் அப்படி போயிட்டு இருந்தேன் ஐயா. சரி, அது எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்க இல்லையா? இருக்கலாம். 13 வருஷத்துக்கு எத்தனை செலவு ஆயிருக்கும் சொல்லுங்க. ஆயிருக்கலாம் ஐயா. 10 லட்சத்துக்கு மேல கூட ஆயிருக்கலாம். 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த மானங்கட்ட நோயை குணமாக்க முடியல. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே? பாருங்களேன், ஒரு படிச்ச கூட்டம்ங்கிறீங்க, கேட்டா பிஇ படிச்சாங்கிறீங்க, எம்இ படிச்சாங்கிறீங்க, எல்லாரும் படிச்சவங்கிறீங்க. என்ன வெங்காயம்? இப்படித்தான் இருக்கு. அந்த புத்தகம் போய் ஒரு சரி, அந்த ஹோமியோபதி ஏன் நல்லது பண்ணல? அவன் சொன்னான்ல இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்றானே, அவனுக்கு இதை பத்தி தெரியுமா? படிச்சு பார்த்தான? அவன் படிக்க கொடுத்தீங்களா அவன்கிட்ட? இல்ல இல்ல. அவன் படிக்கவும் இல்ல, அவன் பார்க்கவும் இல்ல, எதுவுமே இல்ல. அதான் அவன் ஒரு விபச்சாரி. அவன் ஒரு ஆராய்ச்சி நூலை வாங்கி படிச்சுக்கிட்டு அதை அவன் கடைப்பிடிச்சு பார்க்கணும். யாரு? அவன் கடைச்சு எவன் பதில் சொல்லணும் அவன் கடைச்சு பார்க்கணும். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யல். சொல்லுதல் யாருக்கும் எளிய, சொல்றது எல்லாத்துக்கும் ஈஸி. என்னது? ஈஸி. செய்யறதுதான் கஷ்டம். செய்யறதுதான் கஷ்டம். இது அப்படி இல்ல. செய்யறது எளிமை, செய்யறது ஈஸி. என்னது பண்ணிட்டீங்க? ஒழுங்கு தின்னுட்டு இருக்கிறீங்க. ஏன் நல்லாயிட்டு இருக்குது? அப்ப செய்யறது எளிமை. இதுல வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப எளிமை. எளிமை தானே குணமாயிட்டு இருக்குது. காலையில 5-6 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. போன வருஷம் எப்படி எந்திரிச்சு உட்காந்து இருந்தீங்களா? இல்ல 5:30 எந்திரிச்சிட்டேன். சரி, போன வருஷம் முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி எந்திரிக்காம படுத்துட்டு கிடந்தீங்க. எந்திரிக்க சிரமமா இருக்கு, எந்திரிக்க முடியாது. இப்ப எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. இப்ப காவாசி நல்லா இருக்குதா இல்லையா? எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க, காலை நிக்கிறீங்க, சொன்னதை கேக்குறீங்க, எதிர்த்து நிக்கிறீங்க, காலை ஊன்றீங்க, ஒரு காலை தூக்கி. இதை விட என்னமா வேணும்? இதை விட என்ன உங்களுக்கு முன்னேற்றம்? எதுக்கு சொல்றேன்? இதெல்லாம் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. உலகம் பார்த்து கொண்டிருக்கு. எதுக்கு இப்படி சொல்றேன்னா, எதுக்கு எச்சரிப்பு? எனக்கு வந்து யார் செத்த என்ன, யார் போனா என்ன, நம்ம மாணவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் இறந்திருக்கமே அப்படின்னு. என்னது? சரிங்க ஐயா. பழனிவேல் வணக்கம். பழனிவேல் ஐயா வணக்கம். கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுங்க. பாருங்க, இந்த புத்தகத்தை 5 வருஷமா வாங்கி வச்சிருக்கிறாங்க. அவரும் அவங்க ஒரு மாதிரி என்ஜினியர். பாருங்க, முட்டாட்டு போய் கேட்டிருக்காங்க, ஒரு ஹோமியோபதி போய் கேட்டிருக்காங்க. அவன் கெடுத்து விட்டு போயிட்டான். நம்ம உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. தெரியாதுங்க. அப்ப ரொம்ப உடம்பு முடியாம இருந்துட்டு இருந்தேன். பாருங்க அப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. 6 நாள் ஆகுது இன்னைக்கு. 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, இதான் சொன்னேன். என்ன சொல்றது? எங்க போன்னு தெரியாம கண்டுபிடிக்காம உட்காந்துட்டு இருக்கீங்க. போய் ஒரு ஹோமியோபதி கிட்ட போய் கேட்டு மாத்திரை பன்னிக்கறி கிட்ட போய் கேட்டிருக்காப்ல.
பன்னிக்கறி உங்களுக்கு என்ன தெரியுங்க? மாட்டுக்கறி, பன்னிக்கறி, கோழிக்கறி, பால் குடிக்கிறவன் தயிர் தின்னு போய் கேட்டா அவனுக்கு என்ன தெரியுமானு கேட்டவன்ட்ட அப்ப ஒரே வேலை உங்களுக்கு ஆகாதுன்ட்டானாமா. என்னது பாரு. அப்படின்னா இந்த புத்தகத்தை வெளியிட்ட டாக்டர் மகாலிங்கம் மிகப்பெரிய தொழிலதிபர், சக்தியா தென்னாட்டினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர், சக்தி சர்க்கரை அதிபர் நாச்சிமுத்து மகாலிங்கம் பெரிய கோடீஸ்வரர். அவரு காந்திய கொள்கை நம்பிக்கையுடையவர், வள்ளலார் கொள்கை நம்பிக்கையுடையவர். அப்புறம் வேதாத்திரி மகரிஷிக்கு 10 ஏக்கர் அந்த காலத்துல ஆலியாருக்கு பக்கத்தால இடம் கொடுத்தவர், பல கோடிக்கு சொந்த மாதிரி. அவர் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு தமிழர்கள் உருப்பட வேணும் கொடுத்தா இந்த மருத்துவர்கள் தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அது இயற்கை மருத்துவம், அலோபதி மருத்துவத்தை சொல்லுங்க, அதை நாசமா போட்டு இயற்கை மருத்துவர்களே இப்படி சொன்னானுங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டுல ஒரு இயற்கையை பத்தி பேசுற எவனாச்சும் இந்த புத்தகம் வச்சிருக்கானு பாருங்க. மானகட்டவனுங்க 25 வருஷம் இந்த வீடியோ பாக்குறானு வாய மூடிட்டு இருக்கானுங்க. என்னது ஏன்னா அவன் டார்க் கிழிச்சு போயிடும். அவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறான் பாருங்க, அதெல்லாம் காணா போயிடும். ஒவ்வொருத்தனும் இயற்கை மருத்துவ பேர்ல என்னென்ன அட்டகாசம் பண்ணிருக்கான் தமிழ்நாட்டுல. ஐயோக்கிய பயலுங்க. இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சவன் பூரா இந்த புத்தகத்தை காட்டுறது இல்ல, திருட்டு பயலுங்க. இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு எங்கிட்ட பயிற்சி பெற்ற பல மானங்கட்டவனா இருக்கானுங்க. எங்கிட்ட பயிற்சி பண்ணிட்டு இதை கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சுட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற திருட்டு பயல் கூட்டம் தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கானுங்க. எல்லாம் கூட்டு களவாணிகள் எல்லாமே. என்னது சென்னையில மட்டும் 50க்கு மேற்பட்டு இந்த திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க. கோயம்புத்தூர்ல பல பேர் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை படிச்சுக்கிட்டு எவனுக்கு சொல்லி தராம ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. இதுதான் உண்மை. எச்சரிக்கை, நீங்களும் கவனமா இருக்கணும். எவன் இயற்கை உணவை பத்தி பேசுறானா அவன் அந்த குடும்பம் நாசமா போயிடும். புரியுதா? எவன் உணவை போட்டுட்டு ஏமாத்துறானா உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. எல்லா உணவும் ரத்தத்தை கெடுத்து அவனை குஷ்டரோகியை மாற்றிவிடும், அவனை கடுமையான நோயாளிக மாற்றிவிடும். ஜீரண நீர் சுரந்தாவே, ஜீரணங்கிறது வாத நீர். உணவு தின்னா வாதம் தான் அதிகமாகும். 16 வயசுக்கு மேல இது மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். இது பகுத்தறிவை பயன்படுத்தி, 7ஆம் அறிவை பயன்படுத்தி இயற்கை ஆற்றுகிறது. இது யோக முறை. யோக முறை வேறு, இயற்கை உணவு முறை என்பது வேறு. என்னது யோகம் என்பது வேறு, இயற்கை உணவு என்பது வேறு. யோகம் எனப்படுவது சித்த விருத்திகளை அடக்குவது. யோகம் எனப்படுவது சித்த விருத்திகள், மனத்தினுடைய ஆசைகளை அடக்குவது. அவன் இயற்கை உணவை வச்சு ஏமாத்துறான் உங்களை. இயற்கை உணவு தின்னு, ஆப்பிளை தின்னு, மயிரை தின்னு, தேங்காய் தின்னு, புடலங்காய் தின்னு, பூச்சிக்கான தின்னு, தயிரையும் தின்னுக்கு பாலையும் குடிச்சுக்கு நாசமா போங்கிறான். இதான் இயற்கை உணவு. இது இயற்கை உணவு அல்ல. இப்ப நான் உங்களுக்கு சாதாரண உணவை வச்சுதான் உங்களுக்கு குணமாக்குறேன். உங்களை என்ன பண்றேன்? சாதாரண உணவை வைத்து கூட உங்களுக்கு குணமாக்குறேன் இல்லையா? எல்லாரும் சாப்பிடுறது நீங்க சாப்பிடுறீங்க, இடைவெளி விட்டு சாப்பிடுறீங்க. என்னது இடைவெளி விட்டு? அவ்வளவுதான். இடைவெளி விட்டு சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது? நோய் என்ன ஆகுது? குணமாயிட்டு வருது. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன்? நோன்பு கட்சி எல்லாரும் சாப்பிட நோன்பு கட்சி. உலகமே வருஷத்துக்கு ஒருக்கா நோன்பு இருப்பாங்க. அந்த நோன்பு கொஞ்சம் சாப்பிட சொல்லியிருக்கேன். அப்பளம் சாப்பிட சொல்லியிருக்கேன். ஊறுகாய் சாப்பிட சொல்லியிருக்கிறேன். உப்பு காரம் போட சாப்பிட சொல்லியிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட சொல்லியிருக்கேன். வெங்காயம் போட்டு சாப்பிட சொல்லியிருக்கேன். நெய்யரிசி கஞ்சி பச்சரிசியா இருந்தா வறுத்து போட சொல்லியிருக்கேன். இல்லாட்டினா கோதுமை வாங்கி என்ன கோதுமைன்னு சொல்லுவாங்க, சம்பா கோதுமை, அது வாங்கி வறுத்து போட்டு இப்படி எல்லாம் சொல்லி அதுல நெய் போட்டுக்கோ, எண்ணெய் போட்டுக்கோ, தேங்காய் போட்டுக்கோ, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோ, வணக்கு கும்முன்னு சாப்பிடுன்னு சொல்றேன். இதை விட எவன் சொல்லுவான் உலகத்துல? மானம் கட்டவன். எங்கிட்ட இயற்கை உனக்கு ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. எல்லாம் ஏமாத்துறானுங்க, எல்லாமே திருட்டு பாயிடுங்க. இப்ப எப்படி காலம் நிட்டுறீங்க? 13 வருஷம் படிக்கல இருந்து 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. எல்லா இளவும் மாசத்துக்கு 10,000, வருஷத்துக்கு என்ன ஆச்சுங்க? 10 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 10 லட்சம் செலவு பண்ணிருக்கீங்க. ஒரு இன்ச்சு கூட முன்னேற்றம் இல்லை. என்னது இன்னைக்கு நடக்கிறீங்க, போறீங்க, 2 காலை தூக்குறீங்க, ஒரு காலை தூக்கி காட்டுறீங்க. இந்த தைரியம் எங்க இருந்து வந்து? 6 மணிக்கு எந்திரிச்சு கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. இதை விட என்ன? இதுதான் இயற்கை மருத்துவம்னு பேரு. இது இயற்கை உணவு கிடையாது, இயற்கை ஆற்றல்ல வாழ்ற மருத்துவம். சரி, இப்ப நான் என்ன பண்றேன் தெரியுமா? 19ஆம் பாடத்தை படிச்சு நிறைய செய்யறேன். சரிங்களா? 19 உட்காந்துக்குங்க. இந்த உடல் பாருங்க 144ஆம் பக்கம். இந்த உடல் ஈந்திரங்களின் கூட்டமைப்பு போன்றது. இவற்றுக்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது. உணவுடன் தேவையில்லாத 144. இந்த உடல் பல இயந்திரங்கள் கூட்டமைப்பு போன்றது. இவற்றுக்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது. உணவுடன் தேவையில்லாத
பல பொருட்களை நாம் உடலுக்குள் திணிக்கிறோம். இந்த விஷயங்கள் சாதாரணமாக உடல் அவ்வப்போது வெளியேற்றுகிறது. கடுமையான விஷயங்களை உடல் உடனடியாக கடுமையான விஷயங்களை உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவோ வயிற்றுப்போக்கு மூலமாகவோ முடிந்தால் வெளியேற்றுகிறது. ஆக நம்ம உணவோடு சேர்ந்து விஷத்தையும் சாப்பிடுறோம். உடனே இந்த உடம்பானது என்ன பண்ணுதுன்னா கடுமையான விஷயங்களை வாந்தியின் மூலமாகவோ மலத்தின் மூலமாக வெளியேற்றுகிறது. இப்ப நான் என்ன பண்றேன், இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாந்தியின் மூலமாகவோ மலத்தின் மூலமாக விஷத்தை வெளியேற்றுகிறேன். புரியுதா? சில நேரத்துல பாத்தீங்கன்னா பார்த்தா ஏதாவது சாப்பிட்டுருப்போம், திடீர்னு வாந்தி வந்துடும். சில நேரத்துல எல்லாரும் வாந்தி எடுப்பாங்க, சொல்லுவாங்க ஜீரணமாகல ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா அர்த்தம், உடம்புக்கு நீ விஷத்தை கொடுத்துருக்குற, இருந்தா நீ செத்து போயிருவேங்கிறதுக்காக உடனே என்ன பண்ணுது, வெளியே தள்ளிடுது. அப்படி வெளியேற்ற முடியலனா தான் மூட்டு வலி வரும். அப்படி வெளியேற்றினா தான் புற்றுநோய் வரும். புற்றுநோய்ங்கிறது உச்சகட்ட நோய். புற்றுநோய்ங்கிறது இந்த விஷம் வெளியேற்றப்படாதனாலதான், அதாவது 1 விழுக்காடு தான் வெளியிருந்து நோய் வரும். நாம வெளிக்குற்றங்கிறது 1 விழுக்காடு தான். அது பூச்சி கடிக்கலாம், கொசு கடிக்கலாம், வைரஸ் வரலாம், நுண்கிருமி வரலாம், கார் இடிச்சு மண்டை உடையலாம், லாரி ஏறி மண்டை உடையலாம், சாவலாம். அதெல்லாம் 1 விழுக்காடு தான். அது 1 விழுக்காடு குற்றம். வெளியிருந்து வரக்கூடியது 1 விழுக்காடு குற்றம். மிச்சம் 99 குற்றங்கள் உள்காரணங்களால் வருவது. உள்ளே இருக்கிற காரணங்கள் என்னது, ஆஸ்பத்திரி வரிசையில லட்சக்கணக்கில் நிக்கிறாங்களே, அது உள்காரணங்களை வந்தவங்க லட்சக்கணக்கில் வரிசையில நின்று இருக்கிறானுங்க. அல்ல தர்மாஸ்பத்திரி பாருங்க, லட்சங்கள் நிக்கிறாங்க. அவங்க வெளிக்காரணங்கள் வரல, உள்ள காயம் ஏற்பட்டு வந்திருக்கிறானுங்க. என்னது, உள்காரணங்களால வந்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு உள்காரணமா வெளிக்காரணமா கீதாவுக்கு? உள்காரணம் தான். அப்ப வருஷ கணக்கா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறீங்க. வருஷ கணக்கா 15 வருஷமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறீங்க. எப்ப உங்களுக்கு புத்தி வந்துச்சு? யாரோ பார்த்து என்ற காணொலி யாரோ பார்த்திருக்கிறாங்க. யார் பார்த்தாங்க? அப்ப எப்படி ரோசம் வந்துச்சு? 3 வருஷம் முன்னாடி ஏன் ரோசம் வரல? அதுதான் இப்பதான் ரோசம் வந்திருக்கு. போய் அந்த அதே அவன் பேர் என்ன, எந்த ஹோமியோபதி டாக்டர், அவன் பேர் என்ன, அவனை போய் ஓய்ங்கம்மா, கையில கால் எடுத்து அட்டிங்க அவனை போய். அவன் தான் உங்க வாழ்க்கையில யமனா வந்திருக்கான். அவன் தான் உங்க வாழ்க்கையில அந்த யமனை போய் அட்டிங்க அவனை போய். அப்புறம் எவன் வைத்தியம் பார்த்து அவனுக்கு போய் அட்டிங்க, எவன் வைத்தியம் பார்த்து அவனுக்கு போய் அட்டிங்க. அந்த இயற்கை சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறான்னு கேளுங்க. ஒழுங்கா சாப்பிட சொல்லியிருக்காரு, ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க. ஒழுங்கா சாப்பிட சொல்லியிருக்காரு. எப்படி உணவு சாப்பிடணும், எப்படி அரிசி திங்கணும், எப்படி கஞ்சி சாப்பிடணும், எப்படி கீரை சாப்பிடணும், எப்படி அப்பளம் கடிச்சுக்கணும், எப்படி போண்டா கடிச்சு எல்லாம் சொல்றாரு. உணவு எல்லா உணவையும் ருசியா சாப்பிட சொல்லி நோயை குணமாயிட்டு இருக்காரு. என்னடா இதை தின்ற மாத்திரை வியாபாரி நீ வியாபாரி நடிச்சிட்டு உங்களுடைய வாடிக்கையாளர் வச்சுட்டு அவன் மருந்து வித்துட்டு இருக்கிறவன், மருந்து விற்கிறவன் இயற்கை உணவு உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். இயற்கை உணவுன்னு பேர்ல அதை மூக்கப்பொடி, மயரப்பொடி, இந்த மூக்கில எடுத்து அந்த எல்லாம் சொல்லி ஏமாத்தி குட்டிச்சவராயிருக்கிற என்னுடைய கீதாவை. வினிகரோட மாணவர் உங்களை எப்படி ஏமாத்திருக்காங்க பாருங்க. இப்படித்தான் எல்லாரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் நீங்க என்ன 1 ஏக்கரை பணம் கொடுத்தீங்களா, இல்ல பணம் கொடுத்தீங்களா? ஆரம்ப 10 நாள் சம்பளத்தை கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான். என்னது, இது 100 ஆண்டுக்கு இதுதான் பயிற்சி. இந்த பயிற்சியை விட்டு விட்டு செய்தாலும் நீங்க முழுமையாக ஆரோக்கியத்தை பெற்று விடலாம். உடல் சம்பந்தமான அனைத்து நோய்களிலிருந்து விடுதலை பெற்று விடலாம். மனம் சம்பந்தமான இது யோக முறை, இது இயற்கை உணவு முறை கிடையாது. இயற்கை உணவு முறை இது அகத்தூய்மை முறை. திருவள்ளுவராலும் திருமூலராலும் பதஞ்சலியாலும் ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் கட்டாலும் பரிந்துரைக்கப்பட்டது. இது மெய்ப்பிக்கப்பட்டது. என்னது, மெய்ப்பிக்கப்பட்டது. 10ஆம் பாரத்துல மெய்ப்பேச்சாச்சு. இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்பது வேற ஒண்ணுமே கிடையாது. தலைப்பு சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெங்கடேசன் உணவில்லாமல் வாழும் கலைன்னு எழுதினாரு. உணவு இல்லாமல் வேற, உணவு உண்ணாமல் வேற. புரியுதா? உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன செய்யும் உடம்பு? உணவு உண்ணுகின்ற பொழுது என்ன செய்கிறது? நான் என்ன பண்றேன், சித்த நேரம் உணவு இல்லாம இருக்க சொல்றேன், அப்புறம் உணவு உண்ண சொல்றேன். அப்படித்தானே? சித்த நேரம் உணவு இல்லாம இருங்க, அப்புறம் உணவு உண்ணுங்க. ரெண்டுமே செய்யறேன். உணவு இல்லாமல் ஒரு 5 மணி நேரம் இருக்க சொல்றேன், மீண்டும் உணவு உண்ண சொல்றேன். அப்ப உணவு இல்லாமலும் செய்யணும், உணவு உண்ணவும் செய்யணும். இதுதான் வித்தியாசம். இது முண்டங்களுக்கு தெரியாது. இந்தியாவில் இருக்கிற எந்த முண்டங்களுக்கு இது புரியாது. உணவு இல்லாமலும் செய்கிறேன், உணவு உண்ணவும் செய்கிறேன். அப்ப இல்லாமல் இருக்கும் பொழுது நோய் குணமாகுது, உண்ணுகின்ற பொழுது அது சுத்தமாக்குறது.
அப்போ இல்லாமல் இருக்கும் பொழுது விஷத்தை வெளியேற்பதற்காக நான் உண்ணுகிறேன். இல்லாமல் இருக்கும் பொழுது உடம்பானது விஷத்தை வெளியேற்றுகிறது. அந்த விஷத்தை வெளியேற்றுவதற்கு, முழுமையாக வெளியேற்றுவதற்கு நான் தகுந்த உணவை சாப்பிடுகிறேன். அப்படி சாப்பிடுகின்ற பொழுது என்னோட உடம்பு நன்றாக வருகிறது. இதான் உண்மை. சரியா? சரி, உங்களுக்கு பேசுறதெல்லாம் பதிவு பண்ணி உங்க தொடர்புல வச்சுக்கோங்க. புரியுதா? இன்னையோட நாளையோட வகுப்பு நிறுத்த போறேன் உங்களுக்கு. புரியுதா? சரி, நன்றி.